பல மகரிஷிகளும் பீஷ்மரோட உபதேசங்களை கேட்கிற ஆவலோட பாண்டவ சகோதரர்கள் கூட சேர்ந்துட்டு பீஷ்மரை பார்க்கறதுக்காக வந்திருந்தாங்க. அப்போ நாரதர் அங்கிருந்து எல்லாரையும் பார்த்து சொன்னார், பீஷ்மர்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய தத்துவங்களை எல்லாம் இப்போவே நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா பீஷ்மர் தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்க இருக்காரு. அவர் இந்த பூத உடலை விட்டு மேலுலக அடையிறதுக்கு முன்னாடியே அவர்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லா விவரங்களையும் தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொன்னார். இதுக்கப்புறமா பீஷ்மரும் ராஜ தர்மத்தில் ஆரம்பித்து பல தர்மங்களை பாண்டவர்களுக்கு உபதேசித்தார். அதை நம்ம தனிப்பதிவாக பார்த்துக்கலாம். இப்படியா பல்வேறு உபதேசங்களை சொல்லிட்டு வந்த பீஷ்மர் என்ன சொன்னார்னா, ஆபத்திலிருந்து ஒரு அரசனை காப்பாற்றுறதுக்காகவும் அவனுக்கு நல்லது செய்கிறதுக்காகவும் ஒருத்தர் முயற்சி பண்ணினானா அவனுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால் அவனை பாதுகாக்க வேண்டியது ஒரு அரசனோட கடமை அப்படின்னு சொன்னார். தன்னுடைய இந்த உபதேசத்தை விளக்கிறதுக்காக பீஷ்மர் ஒரு குட்டி கதையையும் சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, கோசல நாட்டை க்ஷேமதர்ஷி அப்படின்ட்டு ஒரு மன்னன் ஆண்டுட்டு இருந்தான். அப்போ காளக விருக்ஷியர் அப்படிங்கிறவர் அந்த நாட்டுக்கும் அந்த அரசனுக்கும் ரொம்ப நெருங்கியவராக இருந்தார். க்ஷேமதர்ஷியோட ஆட்சியில் நிறைய மோசடிகள் நடைபெறுது அப்படின்னு காளக விருக்ஷியர் கேள்விப்பட்டார். உடனே அவர் என்ன நினச்சார்னா, அந்த மன்னனுக்கு நாட்டோட நிலவரத்தை எடுத்து சொல்லணும் அப்படின்னு நினச்சார். உடனே அவர் என்ன பண்ணினார்னா, ஒரு சின்ன கூண்டில் ஒரு காகத்தை அடைச்சிட்டு க்ஷேமதர்ஷியோட ராஜ்யத்துக்கு போனார். கூண்டில் அடைப்பட்ட அந்த காகத்தை கையில் எடுத்துட்டு அவர் அவனோட ராஜ்யத்தில் எல்லாருக்கும் கேட்குற மாதிரி சொன்னார், இங்கே பாருங்கள், காகங்களோட பேசுகிற வித்தை எனக்கு தெரியும். இந்த ராஜ்யத்தில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்குதோ அதை எல்லாத்தையும் இந்த காகம் மூலமாக நான் தெரிஞ்சுக்குவேன் அப்படின்னு சொன்னார். அதே நேரத்தில் அந்த தேசத்தோட பல முக்கியமான இடங்களை எல்லாம் சுற்றி வந்தார். நிறைய பேர்கிட்ட பேசி அங்கே நடக்கிற குற்றங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறமா அரசனோட சபைக்கு போய் எல்லாருக்கும் முன்னாடியும் ஒரு அதிகாரியை பார்த்து சொன்னார், இங்கே பாருப்பா, அரசனோட பொக்கிஷத்தில் நீ கை வச்சிருக்க அப்படிங்கிறத இந்த காகம் எனக்கு சொல்லிருச்சு. அதனால் இது விசாரிக்கப்பட வேண்டிய விஷயமாகுது அப்படின்னு சொன்னார். இதுக்கப்புறமா அங்கிருந்த மற்ற பல அதிகாரிகள் மேலேயும் அவர் குற்றம் சாட்டினார். அந்த குற்றங்களை எல்லாம் தன்னோட காகம்தான் தனக்கு சொல்லுச்சு அப்படின்னு சொன்னார். இதுக்கப்புறமா அரச சபையில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுச்சு. காளக விருக்ஷியரால் குற்றம் சாட்டப்பட்ட அதிகாரிகள் நிறைய பேர் ஒன்று சேர்ந்து அன்னைக்கு ராத்திரி அந்த முனிவர் தூங்கிட்டு இருக்கிறப்ப அவரோட காகத்தை கொன்னுட்டாங்க. பொழுது விழிஞ்சதுக்கப்புறமா காகம் இறந்ததை பார்த்த முனிவர் அரசனை போய் தனிமையில் சந்திச்சார். அதுக்கப்புறமா அவர் மன்னனை பார்த்து சொன்னார், மன்னா, நான் சொல்கிறத நீ கொஞ்சம் பொறுமையோடு கேட்கணும். ஒரு அரசனை நெருங்கி வாழ்வதுங்கிறது பாம்புகளோடு வாழ்வதற்கு சமமானதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அரசனுக்கு நண்பர்கள் பகைவர்கள்னு நிறைய பேர் இருக்கிறதுனால அரசனை அண்டி பிழைப்பவனுக்கு அவங்க எல்லார்கிட்டமிருந்தே கூட ஆபத்துக்கள் உண்டாகலாம். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் கூட நான் உன்னை அணுகுனதுக்கு என்ன காரணம்னா, உன் மேலே எனக்கு இருக்கிற அக்கறை தான். உன்னோட ஆட்சி ஒழுங்காக நடக்கணுங்கிற ஆசை எனக்கு இருக்குது. அதனால தான் இங்கே நடக்கிற குற்றங்களை உனக்கு நான் எடுத்து சொல்ல முயற்சி பண்ணினேன். உன்னோட அதிகாரிகளை பற்றின உண்மையை நான் உனக்கு சொன்னதுனால அவங்க என்னோட காகத்தை இப்போ கொன்று இருக்காங்க. ஏன்னா தகவல்களை எனக்கு சொன்னது அந்த காகந்தான்னு நம்பி அவங்க செஞ்ச செயல் தான் இது. அடுத்ததாக அவங்களோட குறி நானாகத்தான் இருப்பேன். அதனால் இனி உன்னோட ராஜ்யத்தில் வசிக்கிறது எனக்கு நல்லதில்லை. சுலபத்தில் எரிஞ்சிடக்கூடிய சில புதர்கள் ஒரு மரத்தை சுற்றி வளர்ந்து அதையே சார்ந்துடுது. காட்டுத்தீ வரப்ப அந்த புதர்களில் பிடிக்கிற நெருப்பு அந்த மரத்தையே அழிச்சிடுது. அந்த மாதிரி உன்னை சார்ந்திருப்பவங்களாலேயே உனக்கு அழிவு வரும். அதனால் உன்னோட அதிகாரிகள் எல்லாரையும் நீ சோதிச்சு பார்க்கணும். உனக்கு நல்லது செய்ய விரும்புகிறவங்களை கொல்ல பார்க்குற அவங்க உன்னால் விலக்கி வைக்கத்தக்கவர்கள் தான் அப்படின்னு சொன்னார். அவர் இன்னும் என்ன சொன்னார்னா, அரசே, என்னால் குற்றம் சாட்டப்பட்ட அதிகாரிகள் எல்லாரு மேலேயும் நீ உடனே நடவடிக்கை எடுத்துடாத. குற்றம் செஞ்ச பல மனிதர்கள் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா அவங்களோட கொடுமை தாங்க முடியாததாக போயிடும். அதனால் அவங்க ஒன்று சேர்கிற வகையில் உன்னோட நடவடிக்கை அமைஞ்சிடக்கூடாது. அவங்கள ஒவ்வொருத்தராக தான் நீ தீர்த்து கட்டணும். முதல்ல அவங்கக்கிட்ட இருக்கிற செல்வத்தை பறிக்க ஏற்பாடு செய்யணும். ஏன்னா அவங்க திருடி சேர்த்த செல்வம் காரணமாக தான் அவங்களோட கர்வமே வளர்ந்துருக்கு. முதல்ல அதை குலைக்கணும். குற்றம் செஞ்ச அதிகாரிகளில் ஒருத்தனுக்கு ஒருத்தர் விரோதியாக இருப்பான். அந்த விரோதியை அனுப்பி குற்றத்தை காட்டி கொடுத்துடுவேன் அப்படின்னு மிரட்ட சொல்லி பொருளை பறிக்கணும். அதுக்கப்புறமா 2 பேரையும் முடிக்கணும். அவங்கள சிலர்கிட்ட நீ அன்பு காட்டுறது மாதிரி நடிக்கணும். இது அவங்களுக்குள்ள விரோதத்தை வளர்க்கும்.
தீய மந்திரியை இன்னொரு தீய மந்திரியாலேயே அழிக்கணும். தீயவர்கள்கிட்ட அதிகாரம் கொடுக்காம மக்களுடைய நன்மையை கருதி ராஜ்யத்தை நடத்துகிற திறமை உங்ககிட்ட வளரணும் அப்படின்னு சொன்னார். இதுக்கப்புறமா க்ஷேமதர்சிங்கிற அந்த அரசன் திறமையும் நேர்மையும் கொண்ட ஒருவனை தன்னோட முக்கிய மந்திரியாக ஆக்கினான். காளக விருட்சியரை தன்னோட புரோகிதரை அமர்த்தினான். அவர் சொன்ன மாதிரியே கெட்ட வழியில் போன அதிகாரிகளையும் மந்திரிகளையும் விலக்கி விட்டுட்டு மக்களோட நன்மையை கருதி கோசல நாட்டை நடத்தி போய் பெரும் புகழ் படைத்தவனா ஆனா அப்படின்னு சொன்னார். இப்படியா தன்னோட உபதேசத்தை விளக்குறதுக்காக பீஷ்மர் ஒரு குட்டி கதையை சொல்லி முடித்தார். பீஷ்மர் இன்னும் சில உபதேசங்களை செஞ்சார். அதையெல்லாம் என்னங்கிறத பற்றி நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம்.